என்ன புது புது கதையா விட்டுட்டு இருக்கீங்க? கண்ணாடி பாட்டில் அடிச்சது டிவிக்கு ஆள் தான் சொல்லிருக்கீங்க. அவர் தான் சாட்சி, ஆதவன் தான் சாட்சி வச்சு போன்லயே காட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் இப்படிலாம் மாத்த முடிஞ்சது? உங்களுக்கு தானே தெரியும் ட்விஸ்ட் எல்லாம் மாத்தல. அந்த மனுஷன் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. சரி, மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் அப்படின்றதுக்காக அவ்வளவு மூச்சை புடிச்சு கண்ணு கலங்க கொந்தளிச்சு ரத்தம் கொதிக்க பேசுறாரு. ஆனா ஒரு பொம்பளை ஒரு லேடிஸ் மேல போயிட்டு இந்த கண்ணாடி பாட்டில் அடிச்சு அவங்களுக்கு எதாவது உயிருக்கு எதாவது பார்த்தாச்சா இது இல்ல அந்த கரூரோட இதையும் சேர்த்து இதை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஐயோ ஆதவன் வந்தாரு அதனால இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இவங்க யாரும் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றது தானே உங்க முயற்சி. அது எப்படிங்க நீங்க பண்ற பிரச்சாரத்துல எல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டுது? டிவிக்கு பண்ற பிரச்சாரத்துல மட்டும் கலவரம், கரண்ட் போறது, பாட்டில் கல் அடிக்கிறது, இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? என்ன சாத்தியம்? நாங்க வெளியே வருவோம், பிரச்சாரம் பண்ணுவியா, என்ன பண்றீங்களோ பண்ணுங்கயா, எங்களுக்கு தெரியும். என்னது எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உங்களை எதிர்ச்சி இவ்வளவு தூரம் வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 அடி தானே வைக்கணும், வச்சிருவோம். கல்லு பாதையே கடந்தாச்சு, நெருப்பு பாதையும் கடந்தாச்சு. இப்ப என்ன ஒரு அடி தானே வைக்கணும்? இல்ல என்னென்ன ஜோக்கு என்னென்ன மாயாஜாலாம் காட்டுறீங்கடா எப்பா. நீங்க பண்ற பிரச்சாரத்துக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்க மாட்டுது. இவங்க பண்ற பிரச்சாரத்துக்கு என்னெல்லாம் நடக்குது ஒன்னும் புரியலையே. கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. நன்றி.